என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றி வாக்கை பலிக்கச் செய்வதற்காக இந்த விடியில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கடந்து முடிந்ததை எண்ணி கவலைப்பட்டு இருந்த தருணங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் கடந்தே விட்டது. இதோ உன்னை தேடி உன் அதிர்ஷ்டம் வந்தே விட்டது. நீ யாரை எதிர்பார்த்தாய் என்று எனக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எனக்கு தடங்கல்கள் மட்டும்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தடங்கல்களை எப்படி வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று நீ உன் வாழ்க்கையில் அங்கு என்ன செய்வதென்று கண்விழித்து காத்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே வாழ்வின் அரசல் புரசலாய் வந்த துன்பமும் இயல்பான வேகம் எடுத்து உன் வாழ்வை செதுக்கி அங்கு என்ன செய்வதென்று நீ காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என் பிள்ளையே, ஒன்றை தெளிவாக்க கூற வந்திருக்கின்றேன். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பது போல தேய்ந்து கொண்டே இருக்கின்றாய், ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லையே என்று நீ கலங்காதே. ஒளியாக நீ இருப்பதனால் இருளை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை தாயே என்று உன் வாரத்தை என் மீது போட்டு உன் வாழ்க்கையின் சதியை நீ வெல்லக்கூடிய அத்தனை மன வலிமையும் தைரியத்தையும் நான் உனக்கு தந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எப்படி உன் சந்தோஷத்தை திருப்பி தருவது என்று நான் இங்கு இறுதிக்கட்ட பணியை ஆரம்பித்து விட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் ஒரு பெண்ணானவள் உன்னை தேடி வந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கான எல்லா வேலையையும் இங்கு தொடங்கிவிட்டாய். என் பிள்ளையே, அந்த எதிர்பாராத மகிழ்ச்சியை நானே உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். இதோ நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படித்தான் இனி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வெற்றியை அடையப் போகிறாய். நாம் பிறக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியோடு பிறந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ராசியின் எதிர்கால வாழ்க்கையில் தனிப்பட்ட குணங்களினாலும் அங்கு ஒவ்வொரு வெற்றியிலும் தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கோ அந்த வெற்றி யோகம் வந்து கொண்டே இருக்கலாம். அதற்காக நாம் பிறந்த நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை என்று சொல்ல முடியாது அல்லவா? இயல்பாகவே சில பேர் பதற்றத்தோடு இருப்பார்கள். இயல்பாகவே சில பேர் கஷ்டத்தை எதிர்கொள்வார்கள். இன்னும் சில பேரோ இதில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று சிந்தித்து பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ வாழ்வில் நினைக்கும் வரத்தினை பெறப்போகிறாய். ஏனென்றால் இந்த தாய் உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக அல்லவா வந்திருக்கின்றாள். அதிர்ஷ்டத்தின் உற்சாகத்தில் மகிழ்வுடன் இருக்கப் போகிறாய். உன் வாழ்வில் புயலாய் வந்த திசை மறந்து வளமான வாசல் திறக்கத்தான் போகிறது. உன் மனம் எப்படி இருக்கப் போகிறது என்று நீ சற்றே சிந்தித்து பார். வருகின்ற பெருமகிழ்ச்சியை யோசித்து பார். நிச்சயம் நீ அங்கு எதை யோசித்து வருடங்கள் மாறிவிட்டது, வாழ்க்கை மாறவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த கவலைப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் இப்பொழுது உனக்கு காலம் கனிந்து விட்டது. விதை செடியாக மட்டும்தான் நின்று கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் தளர்வாகவே யோசித்து கொண்டிருந்தது. இந்த விதையானது செடியாக மாறி இப்பொழுது உனக்கு கனியை தரும் காலத்தை நான் கொடுத்து விட்டேன். வாழ்வில் தைரியமாக இரு. உனக்காக வாழ்வில் யாருமே இல்லை என்ற நிலையே இனி நான் உனக்கு உருவாக்கப் போவதே கிடையாது. நீ போகின்ற இடத்தில் எல்லாம் உன் தடைகளை அகற்றிவிட்டு அந்த தடைகளை தாண்டி ஜெயிப்பதற்கான வேலையே என் பிள்ளைகளுக்காக நான் தொடங்கிவிட்டேன். வாழ்க்கையின் பாரத்தை சுமந்து இனி அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று தெரியாமல் காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதின் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்து விடு. உன் வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இதோ நீ அங்கு ஏமாற்றத்தின் விளிம்பில் தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று சிந்திக்காதே. அத்தனை ஏமாற்றங்களும் துரோகங்களும் உனக்கு வெற்றி படிக்கட்டாக மாறும் தருணத்தை இந்த தாயானவள்
உருவாக்கி விட்டேன். பல கஷ்டங்களை நினைத்து நீ யோசனையாக இருந்தாலும் வாழ்க்கையில் பூத்து குலங்காமல் நான் வெறுமையாக அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். பிரம்மனே என் தலையெழுத்தை இப்படி எழுதிவிட்டானே, இனி யாரால் மாற்றி எழுத முடியும் என்று நீ சிந்திக்காதே. விதியை எல்லாம் வல்ல இந்த வராகி தாயினால் அங்கு மாற்றி எழுத முடியும். என் நச்சானை கொண்டு உனக்கான வெற்றியை தீர்மானித்து விட்டேன். ஆனால் நீ தோற்றுவிட்டேன் என்று தோற்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அங்கு ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். வெற்றி பெற்றவன் எப்பொழுதும் பாதையைத்தான் கண்டுபிடிப்பான். ஆனால் நீ தோற்று போய்விட்டோமே என்று எண்ணிக்கொண்டு பின்னோக்கி வருவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்காதே. தோற்பதற்கும் பல பாதைகள் இருக்கலாம், சுலபமாக செல்வதற்கும் ஒரு பாதைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பாதையை கண்டுபிடிப்பதில் தான் நாம் வெற்றி அடங்கியிருக்கிறது. கடினமாக இருக்கிறதே என்று நீ நினைத்து விடாது. மன நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்குத்தான் சில விஷயத்தை உனக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கின்றேன். இதற்குமே கலங்காமல் வாழ்வில் விரைந்து முன்னேற விரும்புபவர்களுக்கு தைரியம்தானே துணையாக நின்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட தைரியத்தை தான் இந்த வாராகி உனக்கு தருவதற்காக நான் வந்து இருக்கேன். யார் ஒருவர் உன்னிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, இந்த வராகி தாய் உன்னிடத்தில் இருப்பது உறுதியாகிவிட்ட பிறகும் அவர் இல்லையே இவர் இல்லையே என்று நீ வருத்தப்படாதே. என் பிள்ளையே, உன் மனம் கலங்கும் நேரத்தில் உனக்கான சந்தோஷ செய்தியை நான் கொண்டு வந்து உன் பணத்தால் நான் உனக்கு வெற்றியை தான் தரப்போகிறேன் என்பதில் தெளிவாகவே இரு. கடும் கவலையினால் உன் மனம் அங்கு என்ன செய்வதென்று அறியாது சீரம் காளையைப் போல கண்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேல் எனக்கான வெற்றி எப்பொழுது வரப்போகிறது, யார் கொடுக்க போகிறார்கள் என்று இதோ உன்னை தேடி அந்த பெண்ணானவளை வந்து உனக்கு துணையாக மட்டுமல்ல உன் வெற்றி வாய்ப்பையும் அடுத்தடுத்து தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ சற்றும் சிந்தித்து பார்க்காதே. உன் மனம் என்னும் போர்வையில் நீ என்னை மட்டுமே நினைத்துக்கொள், இந்த தாயை மட்டுமே உருவாக்கிக்கொள். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனதில் கண்டதையெல்லாம் நினைத்து தேவையற்ற பாரங்களை நினைத்து சுமந்து கொண்டு அழுத்து கொண்டே இருக்கின்றாய். முன்னேறுவதற்கு வழியா கிடையாது. நான் தான் உன் கண் முன்னை வழியை உருவாக்கி இதில் பயணம் செய் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் யோசித்து நீ உன் நிம்மதியினை இழந்து விடாதே. நான் தான் உன் கண் முன்னே நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நீ விரும்பி கேட்டது கிடைக்கப் போகிற என்று அடித்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேனே. அதன் பிறகும் தாமதமாகிறதோ என்று மனம் கலங்கி நிற்கிறாயே. உன் மனம் கொதிக்கும் நிலைக்கு நான் அங்கு உன்னை விடவே போவது கிடையாது. கலங்காதே என் பிள்ளையே. நீ மூச்சுவிடும் நேரம் கூட புதிராக இருக்க போகிறதோ என்று நீ நினைக்காதே. இந்த வாராகி அருளால் உன் வாழ்க்கைக்கான விடை கிடைக்கப் போகிறது. நீ தேடியவரையும் வரச் செய்ய போகிறேன். வெற்றி உன் வசந்தான். ஓம் வராகி தாயே போற்றி.